வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ரைஸ், நோ ஆனியன், நோ கார்லிக் வீட் ரவா அடை பண்ண போறோம். நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி, குவிக்கா பண்ணக்கூடியது. ஈவன் ஏகாதசி இல்ல ஃபாஸ்டிங் நாட்கள்ல கூட அரிசி சேர்க்க கூடாது அப்படிங்கும்போது நம்ம இந்த டிஃபன் பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம கோதுமை ரவா யூஸ் பண்ணி உப்புமா பண்ணுவோம். இந்த தடவை வித்தியாசமா அடை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக கோதுமை ரவை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை அடை பண்ணுறதுக்கு 1 கப்பு கோதுமை ரவை, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த 3ஐயும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இந்த கோதுமை ரவையை நம்ம இதை அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். இந்த மிளகாயும் இந்த பருப்போடு சேர்த்து போட்டோம்னா இதுவும் சாஃப்ட் ஆகிடும். அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பெல்லாம் நான் 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா ஊறி இருக்கு. இதோட மிளகாயும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இது நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ரவாயும் நான் ஊற வச்சிருக்கேன். அடைக்கு வந்து மாவு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் மிளகா வத்தல், 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த அடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி கூட சேர்க்கலை. இந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, நம்ம ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதுலேருந்து எவ்வளோ தண்ணி நம்ம வடித்து எடுத்தாலும் கண்டிப்பாக கோதுமை ரவையில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணியை கம்மியாக சேர்த்தோன்னா இந்த ரவா சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக வந்துடும். கோதுமை ரவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை அரைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி கூட நம்ம போட்டுக்கலாம். அடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. அடை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ, மெல்லீஸாக வேணுமா இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக வேணுமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஈரமாக இருக்குல்ல, இந்த ஈரம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆகும். சின்ன சின்னதாக அப்படி கேப் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருவோம். சுற்றியும் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லேஸாக வந்து ஈவனாக பண்ணுறதுக்கு இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரே சைஸ்க்கு வந்துடும். இப்போ அடையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. சுற்றி இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ 2 சைடும் அடை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். மொறுமொறுன்னு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கோதுமை ரவை அடை சர்விங்க்கு ரெடி. அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வெண்ணையும் வெல்லமும் வச்சுருக்கேன். இதோட அடைக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வேறு இருக்கவே முடியாது. நம்ம வெல்லம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. அடை வந்து பிரமாதமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஜென்ரலாக நம்ம அரிசி ஊற போட்டு அடை பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு ஹெவியாக தோணும். ராத்திரி அந்த மாதிரி அடை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த கோதுமை ரவை அடை நல்லா லைட்டாக இருக்கும். நைட் டைம் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் நல்லா வயிற்றுக்கு ரிலாக்ஸாக தான் இருக்கும். வயசானவங்களுக்கும் நல்ல ஜீரணமாகும். விரத நாட்களில் நல்லா தாராளமாக நம்ம பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை நார்மல் டேஸ் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அரைக்கும் போதே 2 பல்லு பூண்டையும் போட்டு அரைச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் கோதுமை ரவை அடைய நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.